ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து விஷயத்தை பத்தி பேச போறோம். யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பேசணும்னா, ஆம் ஆத்மியில ரொம்பவே முக்கியமான முகமாகவும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண பொலிட்டீஷியனாகவும் வளர்ந்து வந்தவர் தான் ராகவ் சதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகவ் சதா வந்துட்டு பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அவர் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ரொம்பவே முக்கியமான பிரச்சனைகளா பார்க்கப்பட்டு யாராலையும் பெரிய அளவுல எடுத்துக்கொள்ளப்படாத விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்கள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் தலையில கட்டப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பல கேள்விகளை பார்லிமெண்ட்ல தொடர்ந்து எழுப்பக்கூடியவர் தான் ராகவ் சதா அப்படின்னு சொல்லலாம். ஆம் ஆத்மியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்றத தாண்டி வருங்கால பிரதமர் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இன்டர்நெட்லாம் படு பயங்கரமா அவருக்கு ஃபேன்ஸ் கிளப்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல்ல அசுர வளர்ச்சி அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு விருதுப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொந்த கட்சியில இருந்தே தடை போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகவ் சதாக்கு வந்துட்டு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கான அனுமதி அப்படின்றது கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி சைட்ல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டளையிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால அதிர்ச்சி அடைந்த ராகவ் சதா வந்துட்டு பார்த்தோம்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், பொதுமக்களுக்காக தானே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன வந்துட்டு நீங்க அமைதியாக்கலாமே தவிர தோற்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால வந்துட்டு பார்த்தோம்னா கூடிய சீக்கிரமா ராகவ் சதா ஆம் ஆத்மியில இருந்து விலகி பாஜக சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. ஸோ யார் இந்த ராகவ் சதா, அதை தாண்டி வந்துட்டு பார்லிமெண்ட்ல அவர் எழுப்பிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் சதா இருக்கார் இல்லையா, ராகவ் சதா வந்துட்டு ஒரு பட்டதாரி அப்படின்னு சொல்லலாம். படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு நல்ல நாலேஜோட தான் பாலிடிக்ஸ்குள்ள வராரு. அப்படி வந்தவரை வந்துட்டு பார்த்தோம்னா ஆம் ஆத்மி வளரக்கூடிய டைம்ல ஆம் ஆத்மி கட்சியில அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்துட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிழல் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர் கூடையே இருந்த ஒருத்தர் தான் ராகவ் சதா. அது மட்டும் இல்லாம டெல்லி அரசியல், பஞ்சாப்ல எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி ஆம் ஆத்மி கட்சிக்காக வேலை பார்த்தவர். கடந்த சில மாசங்களா வந்துட்டு பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவர் பங்கெடுத்துக்கக்கூடிய எந்த விதமான நிகழ்ச்சிகள்லையும் பங்கெடுத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா பாஜக இருக்கு இல்லையா, பாஜகவுடைய மூத்த தலைவர்களுடைய கான்டாக்ட் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிட்டு பாஜக இணையறதுக்கான முயற்சிகளை ராகவ் சதா மேற்கொண்டுகிட்டு இருந்தாரு அப்படின்னும், இது ஆம் ஆத்மியினுடைய கட்சி தலைமைக்கு போனதுனாலதான் இப்படி ஒரு அதிரடியான முடிவை ஆம் ஆத்மி தலைமை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ராகவ் சதாவினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகவ் சதாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது அந்த கட்சியினுடைய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே பிடிக்கல, எங்க வந்துட்டு நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடுவானோ அப்படின்ற அந்த பொறாமையில தான் இப்படி ஒரு விஷயத்த ராகவ் சதாவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இது மட்டும் இல்லாம பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு வச்சிருக்காரு ராகவ் சதா அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசார்ஜ் கட்டணம் இருக்கு இல்லையா, ஸோ பால்காரனுக்கா இருந்தாலும் சரி, அம்பானிக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு 30 நாள் அப்படின்றது ஒரு மாசத்துல இருக்கும்போது அது ஏன் வந்துட்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மட்டும் 28 நாள் அப்படின்றத வந்துட்டு வைக்கிறாங்க. ஒரு மாசம் அப்படின்னா 30 நாள் தான் கணக்கு. அப்ப 30 நாளுக்கான ரீசார்ஜ் வேலிடிட்டியை தான் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்லிமெண்ட்ல வலியுறுத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வந்துட்டு அன்லிமிட்டட் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டாஸ்க்கு வந்துட்டு பணம் கட்டுறோம், இல்ல 1.5 GB 2 GB அதுக்கு வந்துட்டு நம்ம மந்த்லி பே பண்ணி அதை வாங்குறோம். ஸோ நம்ம விலை கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு அந்த தேதியில யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்துட்டு ஏப்ரல் 5 அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒரு 2 GB டேட்டா இருக்குன்னா அதை நான் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள முடிக்கலன்னா அது காலாவதி ஆயிடும் அப்படின்னு சொல்றது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? அதுக்கு வந்துட்டு நான் பணம் கட்டியிருக்கேன், அதை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியலன்னா பின்னாடி எனக்கு எப்ப தேவையோ, ஒருவேளை இன்னைக்கு தேவைப்படாதது நாளைக்கு தேவைப்படலாம், வீக் டேஸ்ல ஒர்க் அதிகமா இருக்கும்போது வீக் எண்ட்ஸ்ல தேவைப்படலாம். அந்த மாதிரி நான் ஓவராலா மாசத்துக்கு வந்துட்டு ஒரு 45 ஜிபிக்கு பே பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த 45 ஜிபியை எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னும் பார்லிமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ரெண்டாவது விஷயமா பார்க்கும்போது அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா,
அது வந்துட்டு சேவையா வேலையா? நீங்க வந்துட்டு அதை சேவை அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு எதுக்கு பென்ஷன், அதை தாண்டி வந்துட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் வந்துட்டு அதை சேவை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா எதுக்கு வந்துட்டு இந்த சலுகைகள்லாம்? ஒருவேளை வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற எல்லா வேலைகளுக்கும் தகுதி தேர்வு இருக்கிற மாதிரி இதுக்கு ஏன் தகுதி தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டு பார்லிமெண்ட்டையே அதிர வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது விஷயமா வந்துட்டு உணவு நிறுவனங்கள்லாம் உணவு டெலிவரி நிறுவனங்கள்லாம் 10 நிமிஷத்துல நாங்க வந்துட்டு ஃபுட்டை டெலிவர் பண்றோம் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கும் போது இது டெலிவரி ஏஜென்ட்ஸினுடைய உயிர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பணயமா வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு. ஸோ அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறத வந்துட்டு எல்லா உணவு நிறுவனங்களும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பேசி அந்த 10 நிமிஷத்துல டெலிவரி அப்படின்ற டேகையும் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். நாலாவதா ரொம்ப முக்கியமா வந்துட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்றத நீங்க வைக்கும்போது பல லட்சக்கணக்கானவங்கள்ட்ட இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றத வாங்குறீங்க. ஆனா வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்கன்னா 100 பேர்ல இருந்து 150 பேர் தான் செலக்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க ஏன் மற்றவங்களுக்கு, அதாவது வந்துட்டு பாஸ் ஆகாதவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் முன் வச்சிருந்தாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் இவ்வளோ வைரல் ஆகிறதுக்கான காரணமாவே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏர்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபிளைட்ஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க இல்லை ஏர்போர்ட்ஸ்ல போறவங்க ஒரு டீக்கும் காஃபிக்கும் பல ₹100 செலவு பண்ண வேண்டியிருக்கு, ₹200 ₹300 சொல்லிட்டு. ஸோ அடித்தட்டு மக்களுக்கு வந்துட்டு இது எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி ஏர்போர்ட்ஸ்லயுமே வந்துட்டு பார்த்தோம்னா ₹10 டீ கொடுக்கணும் அப்படின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் படு வைரலாகவும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனுடைய பின்விளைவாக தான் வந்துட்டு பார்த்தோம்னா இப்ப கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியா இருந்தாலும் ராகவ் சதா பாஜக இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பிரகாசமா இருக்கு அப்படின்னா ராகவ் சதா பாஜகவுக்கு வந்தா அவருடைய அரசியல் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது அசுரத்தனமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சதாவினுடைய ஆதரவாளர்கள். ஸோ ராகவ் சதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை.